ஹாய் எவ்ரி ஒன். ஏப்ரல் இந்த மந்த் ஆட்டிசம் அவேர்னஸ் மந்த் தான் நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த டைமில் நியூரோ டைவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு வேர்டை நீங்கள் காமனாக கேள்விப்பட்டிருப்பீங்க. நியூரோ டைவர்சிட்டி அப்படின்னா என்ன? 1990s ஜூடி சிங்கர் அப்படிங்கிற ஒருத்தங்க தான் இந்த டேர்மை கொண்டு வந்தாங்க. அவங்க ஒரு சோஷியாலஜிஸ்ட். ஒருத்தர் தன்னை சுற்றி இருக்கிற சொசைட்டி கூட பழகிற விதம், அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுற விதம், அவங்க கூட பிஹேவ் பண்ணுற விதம் மற்றும் சில விஷயங்களை லேர்ன் பண்ணுற விதம், இது எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு மாதிரி இருக்கும். இதில் இதுதான் சரி, இதுதான் தவறு அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. இதுதான் நியூரோ டைவர்சிட்டி அப்படிங்கிறோம். இதில் ஆட்டிசம், ஏடிஹெச்டி, ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டி, இது எல்லாமே நியூரோ டைவர்ஜென்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இது எல்லாமே நியூரோ டைவர்ஜென்ட் கண்டிஷன்ஸ் தானே தவிர இதெல்லாம் ஒரு டிசீசஸ் கிடையாது. இந்த மாதிரி நியூரோ டைவர்ஜென்ட் கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்களை நம்ம சமுதாயத்தில் அக்செப்ட் பண்ணணும், இன்க்ளூட் பண்ணணும். அதுதான் இந்த ஆட்டிசம் அவேர்னஸ் மந்தோட முக்கியமான தீம். பாய்.